இந்த செஷனில் pH ரிலேட்டடான கால்குலேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் கால்குலேட் த pH ஆஃப் 0.04 molality ஆஃப் HNO3 நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ pH கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா pH is equal to minus log 10 into H3O plus ion concentration. Nitric acid react with water. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த H ப்ளஸ் அயனை பிக் பண்ணி எடுத்துக்கும். ரிமைனிங் பார்ட்டு NO3 மைனஸ் ப்ளஸ் H3O ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 0.04 மொலாலிட்டி. அப்போது இந்த நைட்ரேட் அயானும் H ப்ளஸ் அயானும் ஈக்குவலாக நமக்கு டிசோசியேட் ஆவாங்க. அதனால் இவங்களோட கான்சன்ட்ரேஷனும் சேம் 0.04 மொலாலிட்டி. இந்த வேல்யூ எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ரெடி. இப்போ pH is equal to minus log 10 into hydrozonium ion concentration value 0.04. 0.04 is equal to 4 into 10 power minus 2 ரைட் பண்ணலாம். பாருங்க 1 digit 2 digit தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 4 into 1 to 10 power minus 2. அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இவங்களை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் லாக் 10 4 into 10 power minus 2. ஓ 4க்கு ஒரு முறை லாகும் இந்த 10 பவர் மைனஸ் 2க்கு ஒரு முறை லாகும் அப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் லாக் 10 இன்ட்டு 4 மைனஸ் லாக் 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. இந்த மைனஸ் 10 லாக் 4 அப்படியே இருப்பாங்க. 10 பவர் மைனஸ் 2ல் இருக்கிற வேல்யூ ஃப்ரண்ட்டில் வந்துடுவாங்க. அப்படி வந்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2 லாகு 10 பவர் 10 இவங்களை அடித்தோம் அப்படின்னா 1. அப்போது 2 வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயும் மைனஸ் லாக் 10 4. ஓகேங்களா? லாக் 2க்கான வேல்யூ லாக் 2க்கான வேல்யூ 0.3010. இதை நம்ம மெமரியில் வச்சுக்கணும். இப்போ லாக் 4னு வரும்போது இந்த வேல்யூவை 2வால் மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ லாக் 4 ஈக்குவல் டு 0.6020 கிடைக்கும். அப்போ 2 மைனஸ் 0.6020. இப்போ 2.0000. அதுக்கடுத்து 0.6020 08041. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிறாங்க? 1.40. இதுதான் 0.04 மொலாலிட்டி நைட்ரிக் ஆசிடோட pH வேல்யூ. எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்னு ஒரு முறை நான் சொல்லிட்டுமா? pH கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா மைனஸ் லாக் 10 இன்ட்டு ஹைட்ரஜோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன். நைட்ரிக் ஆசிட் வாட்டரில் நம்ம எடுத்து சாலிபிள் பண்ணும்போது நைட்ரிக் ஆசிட்ல இருக்கிற H ப்ளஸ்ஸை வாட்டர் வந்து பிக் பண்ணி எடுத்துக்குவாங்க. அப்போ H3O ப்ளஸ் அயான் ரிமைனிங் வந்து NO3 அயான் ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ நைட்ரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 0.04 மொலாலிட்டி. இப்போ நைட்ரேட்டுக்கும் ஹைட்ரஜோனியம் அயானுக்கும் ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரீசன் போத் அயான்ஸுமே ஈக்குவலாக டிசோசியேட் ஆவாங்க. இப்போ 0.04 மொலாலிட்டி 2 பேருக்கு எழுதிட்டோம். நமக்கு தேவை ஹைட்ரஜோனியம் அயனோட கான்சன்ட்ரேஷன் 0.04 மொலாலிட்டி இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 இன்ட்டு 0.04 ஹைட்ரஜோனியம் அயானுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டோம். 0.04 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. அதையும் இங்கே எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்.
இந்த லாகை வந்து 4க்கு ஒரு முறை 10 பவர் மைனஸ் 2க்கு ஒரு முறை அப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் லாக் 10 4. அதுக்கடுத்து மைனஸ் லாக் 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மைனஸ் லாக் 10 4 அப்படியே இருக்காங்க. மைனஸ் லாக் 10 10 பவர் மைனஸ் 2 இந்த பவரில் இருக்கிற மைனஸ் 2 முன்னாடி வந்துடுவாங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 லாக் 10 இன்ட்டு 10 லாக் 10 இன்ட்டு 10க்கு வேல்யூ வந்து 1. அப்போ 2 இங்கே ஆன்சர் இருப்பாங்க. மைனஸ் லாக் 10 இன்ட்டு 4 இருப்பாங்க. 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால 2 மைனஸ் லாக் 10 இன்ட்டு 4. லாக் 2ஓட வேல்யூ மெமரியில் வச்சுக்கணும் 0.3010. இப்போ லாக் 4க்கு வேணும்னா இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணணும் 0.6020. அப்போது லாக் 4க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 மைனஸ் லாக் 4ஓட வேல்யூ. இப்போ 2 மைனஸ் லாக் 4ஓட வேல்யூ 0.6020 மைனஸ் பண்ணோன்னா 1.40ன்னு கிடைக்கிறாங்க. 0.04 மொலாலிட்டி நைட்ரிக் ஆசிடோட pH வேல்யூ 1.40.